என்ன மேடம், முன்ன பின்ன தெரியாதவங்க கைய பிடிக்கிறாங்க, சிரிக்கிறீங்க? என் வருங்கால புருஷனை எனக்கு தெரியாதா? எப்படி பத்மா, என்ன எப்படி அடையாளம் கண்டுபிடிச்ச? நான் தான் பத்மான்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன பத்மானி, உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியாதா? அதே மாதிரிதான் என்னாலயும் உங்களை கண்டுபிடிக்க முடியும். முதல்ல தாடிய சரியா ஒட்டுங்க. பிரதர், நம்ம உண்மையா லவ் பண்றவங்க எத்தனை கெட்ட போட்டாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் பிரதர், நீங்க 2 பேரும் இப்படி தனியா இருக்கிறத யாராவது பார்த்தாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் நீங்க பெட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அதுக்கப்புறம் உங்களை நினைச்சு பத்மா அண்ணி வெளியே சொல்லாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நான் உங்களை சேர்த்து வைக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இவ்வளவும் நடக்கும். பரவாயில்லையா? அதனால ஃபர்ஸ்ட் நீங்க கிளம்புங்க. இல்ல சிஸ்டர், உங்க துளசி செடி கார்லயே இருந்துச்சு, அதை உங்ககிட்ட கொடுக்க சொல்றதுக்காகத்தான் பத்மாவிய கூப்பிட்டேன். இந்தாங்க. தேங்க்ஸ் பிரதர். இந்த துளசி செடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் மை லைஃப். இது என் அம்மா கொடுத்தது. இது வெறும் செடி இல்ல, என் அம்மா ஞாபகமா நான் இதை வச்சிருக்கேன். தெரியும் சிஸ்டர், நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. சாம், மோகன் வரான். டிரைவர், கார்ல லக்கேஜ் எல்லாம் இருக்கிறது உள்ள வைங்க. சரிங்க மேடம். அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன இன்னும் நின்றுட்டு இருக்க? அதான் சொல்லிட்டாங்கல்ல, போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள வை. சரி. ஆமா, நீயும் அந்த அமெரிக்காக்காரியும் ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? நீங்க என்ன பிளான் போட்டாலும் என்கிட்ட நடக்காது, புரியுதா? அவ பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டு இருந்தா தொலைச்சிருவேன், பாத்துக்கோ. ஆமா, என்கிட்ட என்னமோ சொன்னியே, என்னது? அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னேன். நீ இங்க எதுக்கு நின்றுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை சார், சும்மாதான். ஒரு நிமிஷம். இந்தா டிப்ஸ் வாங்கிக்கோ. எனக்கு வேணாம் சார், நீங்களே வச்சுக்கோங்க. நான் உழைக்காம காசு வாங்க மாட்டேன் சார். அப்படி வாங்கினா எங்கள் மதத்துக்கே எதிரானது. கடவுள் எங்களை மன்னிக்க மாட்டாரு. அதனால தான் சார். உன் மேல எனக்கு டவுட்டா இருக்கு. ஆளை பார்த்தா சிங்கு மாதிரி இருக்க, ஆனா தமிழ் நல்லா பேசுற. இல்லை, சிங்கு தான் சார். ஆனால் 3 ஜென்ரேஷனாக நாங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். அதனால தமிழ் ஓரளவுக்கு நல்லாவே பேசுவோம். நான் வரேன் சார்.
வரலட்சுமிய வேணான்னு சொல்றவன இப்பதான் பாக்குறேன். இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? ஆச்சரியமா இருக்கு. ஃபன்னி காய். அவரை பார்த்தாலும் எனக்கு ஆச்சரியமா இல்ல, உங்களை பார்த்தாதான் இப்படி ஒரு மனுஷனானு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இந்த வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெஷ் ஏர், பியோர் வாட்டர், ரொம்ப பீஸ்ஃபுல்லா சைலண்டா இருக்கு. கிரவுட் இல்ல, ஹீட் இல்ல, நோ பொல்யூஷன். மார்வலஸ். வில்லேஜ் பீப்புள்ஸ் ஆர் கிஃப்டட். ஐ லவ் திஸ் வில்லேஜ். ஐ லவ் திஸ் லைஃப் ஸ்டைல். பேசாம இங்கே ஸ்டே பண்ணிடலாம் போல இருக்கு. ஐயோ, இவளா தனியா வேற பேசிக்கிட்டு இருக்கா? மாட்டணும் செத்தோம். கண்டிப்பா கிராமம் லைஃப் ஸ்டைல் அப்படி இப்படின்னு மொக்க போட்டே கொன்னுடுவா. எஸ்கேப் ஆயிடலாம். சூர்யா, சூர்யா, ஹலோ மிஸ்டர் பிளாக் காஃபி, இங்க வாங்க. என்ன என்ன பிளாக் காஃபி கூப்பிட போறீங்க? ஏய், என் பேர் என்ன பிளாக் காஃபியா? நக்கலா? அப்ப சூர்யான்னு கூப்பிடும் போது ஏன் நிக்கல? அது சரியா கேக்கல. இந்த அழகான வில்லேஜ்ல இருக்காம எங்க போறீங்க? இப்படியே ஸ்ட்ரைட்டா போனா ஒரு காஃபி ஷாப் வரும், அங்க போறேன். குட் ஜோக். இந்த நேச்சர், இந்த சில்னஸ் இதெல்லாம் ஃபீல் பண்ணுங்க சூர்யா. போதும், முடியல. ஃபர்ஸ்ட் டைம் கிராமத்தை பாக்குற எல்லாரும் பேசுற விஷயம் தான் இது. 4 நாள் ஆச்சுன்னா இதுவும் பழகிடும். நீ நல்லா வெயிட் பண்ணி பார்த்துட்டு ரசிச்சிட்டு வா, நான் கிளம்புறேன். ஏய் சூர்யா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாம 2 பேர் தானே இருக்கோம், சொல்லு. இல்ல, இது சீக்ரெட், யாரும் கேட்ற கூடாதுல்ல, அதான். நான் ஊஞ்சல்ல கீழே விழுந்தப்போ சேஃபா தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சீங்க. டாக்டரை கூட்டிட்டு வந்து என்ன கேர் எடுத்து பாத்துக்கிட்டீங்க. அதுக்கு 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 பைத்தியமா இவ? சைல்டிஷா பிஹேவ் பண்றா. அம்மா, அப்படியே நேச்சரை ஃபீல் பண்ணலான்னு வந்தேன். இல்ல, நம்ம சாப்பிட்டேன். சும்மா ஒரு வாக் போலான்னு வந்தேன். அன்னைக்கு அவ்வளவு சொல்லி சூர்யாவுக்கு புரியலையா? இங்க வந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல எப்படி சொல்றது? ஓப்பன் ஏசின்னு சொன்னா
நானும் ஆணு வாயை பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன். அப்பவே யோசிச்சுருக்கணும். பாரதேசி பையன் இப்படி பணியில படுக்க விட்டான். சாம், உனக்கு இதெல்லாம் புதுசா இருக்குல்ல? கிராமம்னா இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. பரவாயில்ல சின்னத்த, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, படுக்கிறதுல என்ன புதுசு பழசு? எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் படுக்கணும். அக்கா, நாம எப்படி படுக்க போறோங்கறத பத்தி பேசல, எங்க படுக்க போறோங்கறத பத்தி தான் பேசுறேன். ஆமா. போக சொல்லு அவரை. போக. போயா. யாரோ வந்த மாதிரி இல்ல? வந்த மாதிரி இல்லையே பெரியத்த. நானும் அதாம்மா சொல்றேன். ஐயோ பெரியத்த, நான் வரலன்னு சொன்னேன். சந்துரு, உன் லவ் டெவலப் பண்ண ஒரு நல்ல ஐடியா கொடுக்கட்டுமா? சொல்லுங்க ப்ரோ. ராத்திரி நேரம் சில்லுன்னு காத்து, வானத்துல நிலவு, பக்கத்துல நட்சத்திரம், செம்ம ஃபீல். அப்புறம் அதனால ஏதாவது பேசி அந்த அமெரிக்கா பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணிடு. அப்படியா சொல்றீங்க? சரி ப்ரோ. இங்க கிராமத்துல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இந்த சுடுகாடுல இங்க பக்கத்துலயே இருக்கும். ஆமா, நீ போய் அதுல படுத்துக்க. ஆள பாடுற. அப்போ பேயெல்லாம் 12 o'clock தமிழ் சினிமால வர மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே வருமா? பாட்டு பாடிக்கிட்டு வருமான்னு தெரியாது, ஆனா வரும்போது சல் சல்லுன்னு கொலுசு சத்தம் கேக்கும். சந்திரு, நீ பேய் பாத்திருக்கியா? பேயெல்லாம் பார்த்தது இல்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். நான் பார்த்திருக்கேன். எங்க? நீதான். சூர்யா. சந்துரு, கவனிச்சியா? நீ சொன்ன மாதிரியே சத்தம் கேக்குது. அப்போ பேய் வருமா? எனக்கு பேய்னா ரொம்ப பிடிக்கும். சந்துரு, அங்க பாரு. அங்க யாருமே இல்லையே. ஆனா ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சதே? ஏண்டா, சுடுகாட்டுல சும்மா தூங்கிட்டு இருந்த பேயே தட்டி எழுப்பிட்டீங்களடா. இவனுக்கு தூங்க விட மாட்டானுங்க. ஆமா, பேய் எப்படி வரும்? அது பறந்து வரும், ஏன்னா அதுக்கு கால் கிடையாது. அப்படியா? ஆம். சந்துரு, அங்க பாரு. ஏய், தேவையில்லாம பேசாத. வாயை மூடிக்கிட்டு தூங்கு. கண்ணை மூடிக்கிட்டு தான் எல்லாரும் தூங்குவாங்க. வாய் மூடிக்கிட்டு எப்படி தூங்குறது? ஐயோ, இந்த வியாக்கியானத்துக்குலாம் ஒன்னும் குறைச்சல. எல்லாம் தூங்குறீங்களா? சந்துரு, பேய்க்கு கால் இருக்காது, பறந்து வரும் தானே சொன்னேன். ஆனா இது நடந்து வருது. யாரோ விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். இரு, நான் பாக்குறேன். வேண்டாம் சூர்யா, நாம பேயை தேடி போக கூடாது. பேய் தான் நம்மள தேடி வரணும்.
சாம், நீ ஒன்னும் கவலைப்படாத. என் பையன் ரொம்ப தைரியசாலி. நீ போய் பார்த்துட்டு வாப்பா. ஏய், ஏய் நீயா? சாம், இவள பார்த்த பயந்த? இங்க பாரு, கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்கு. அழகான பேய். மாமா, நான் என்ன பேயா? என்ன பண்றேன் பாருங்க. சாம், இது பிரியா. நம்ம சம்பந்தம் அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணுமா. அதாவது அவனோட மாமா பொண்ணு, முறை பொண்ணு. முறை பொண்ணுனா கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு முறை பொண்ணு. சின்ன மாமா, வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. மாமா, நில்லுங்க. சாரி சாரி சாரி. வா 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 வா. நான் என்ன உங்களுக்கு பேயா? ஆமா, நீ பேய்தான். என்னது? நான் அழகான பேய். ஏய் ஏய், இரு. ஏய், ஓ, இல்ல. ஏய், come on. நல்லபடியா பாத்துக்குங்க. வெளியூர்ல இருந்து வந்தவங்களை போன் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. வர்றவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துங்க. சரியா? கண்டிப்பா. தலைவரே, அன்னபூர்ணியத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க வந்த உடனே பூஜையை ஆரம்பிச்சு. கண்டிப்பா ஆரம்பிச்சிடலாம். நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க. நான் சரியா? பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஏப்பா சீக்கிரம் பா. கஸ்தூரி, உங்க அத்தை குடும்பத்தோட வரத பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. திருவிழான்னா 4 சனம் வந்தாதான் சந்தோஷமா இருக்கும். என்ன ஒரு குறை, கல்யாணி தான் இல்ல. அவளும் அவ குடும்பத்தோட இருந்திருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏய், என்கிட்ட சொன்ன மாதிரி அவங்க கிட்ட சொல்லி தொலைச்சிடாத. அப்புறம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம கூட இப்ப மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் அவங்க பேசவே மாட்டாங்க. நம்ம குடும்பத்தோட உறவையே சுத்தமா முறிச்சுப்பாங்க. பேசாம இரு. வாங்க வாங்க வாங்க. வாங்க. ராணிங்க எல்லாம் நகர்வலம் வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க உங்க குடும்பத்தோட வர்றத பாக்கும்போது எனக்கு அப்படிதான் இருக்கு. அத்தை மட்டும் என்னவா, ஒரு பக்கம் குடும்பத்தை கட்டுக்கோப்பா பாத்துக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மாலு ஆபீஸ்ன்னு அங்க இருக்கிற அவ்வளோ பேரையும் வேலை வாங்கி ஆள்றாங்க. இந்த கம்பீரம் எல்லாருக்கும் வருமா? சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவங்க நிஜமாவே ராணிதான். நீ மட்டும் என்ன கஸ்தூரி, உன் குடும்பத்தை எவ்வளவு நல்லா பாத்துக்கிற. தோட்டம் துறவுன்னு அதையும் கவனிச்சுக்கிற. அது மட்டும் ஈஸியா என்ன? நீ மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுமே அவங்க உங்க குடும்பத்துக்கு ராணிதான். வாங்க உள்ள போலாம். எல்லாரும் வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க.